ஒரு ரயில் நிலைய காவலாளியின் ஒரு சிறிய முடிவு முழு சிட்டியவே உயிரை காப்பாத்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? வீரபுரம் அப்படிங்கிற ஒரு பழைய ஊர்ல ரயில் நிலையம் இருக்கு. அங்க முருகேசன் அப்படிங்கிற நடுத்தர வயது மனிதர் வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவரோட வேலை என்ன அப்படின்னா, ரயில் கிளம்பும்போது ஒரு விசில் அடிக்கணும். சிக்னல் வரும்போது சிக்னல் கொடுக்கணும். அவர் எல்லாருமே விசில் முருகேசன் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் வேலை என்ன பெரிய வேலையா? ஒரு விசில் அடிக்கிறது தானே, விசில் அடிக்கிறதுக்கு சம்பளம் அப்படின்னு பலர் கேலி செய்கிறாங்க. ஆனால் முருகேசன் மிகவும் நேர்மையானவர். ஒரு விஷயத்துல மட்டும் அவர் ரொம்ப கடுமையாக இருந்தார். விதிமுறைகளை கரெக்டாக கடைபிடிப்பார். ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கு, பெரிய மழை, காற்று பலமாக வீசுது. அந்த இரவு 10 மணிக்கு தென்னிந்திய எக்ஸ்பிரஸ் ரயில் வர ஆரம்பிக்குது. அந்த ரயிலில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. பாதையில் பழைய பாலம் பலவீனமாக இருக்குது. அதை யாருமே கவனிக்கல. ஆனால் முருகேசன் தூரத்திலிருந்து ஏதோ வித்தியாசத்தை கவனிக்கிறாரு. அவர் டார்ச் லைட்டை எடுத்துட்டு போய் பார்க்குறாரு. அவர் இதயமே அதிருது. பாலத்தில் ஒரு பகுதி உடைஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ரயில் வந்தால் முழு ரயிலுமே ஆற்றுக்குள்ளே போயிடும். அவர் உடனே மேல் அதிகாரியை போய் பார்க்க ஓடுறாரு. ஆனால் அந்த மேலாளர் இருக்காரு, ரொம்ப அலட்சியமாக பேச ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு மலைக்கும் நீ இப்படி தான் பயப்படுற, ரயிலை நிறுத்தவே முடியாது. முருகேசன் கெஞ்சுறாரு, சார் தயவு செய்து நம்புங்க அப்படின்னு. ஆனால் யாருமே அதை கேட்கல. அந்த நேரத்தில் தொலைவில் ரயில் ஹார்னர் அடிச்சுக்கிட்டு வருது. ரயில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிற முருகேசன் திடீர்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அவர் சிவப்பு விளக்கை எடுத்துக்கிட்டு மலையில் ரயில் பாதையில் ஓட ஆரம்பிக்கிறாரு. காற்று பலமாக வீசுது. மழை கண்களை கூட திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் அவர் நிற்கவே இல்லை. ரயில் பக்கத்தில் வருது. டிரைவர் தூரத்திலிருந்து ஒருத்தர் ஓடி வர்றத பார்க்குறாரு. யாருப்பா இது? முருகேசன் முழு பலத்தையும் பயன்படுத்தி சிவப்பு விளக்க ஆட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் மழையால் டிரைவருக்கு சரியாக தெரியவே இல்லை. ரயில் இன்னும் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நொடியில் முருகேசன் தன்னுடைய உயிரை பயணம் வச்சு அவர் நேராக ரயிலோட பாதையில் நடுவில் போய் நிற்கிறாரு. அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்தவர் அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாரு. சடனாக பிரேக் அடிக்கிறாரு. ரயில் சத்தத்தோடு நிற்குது. சில அடி தூரத்தில் பாலம் உடைஞ்சு கிடக்குது. ரயில் இருந்த மக்கள் எல்லாம் வெளியில் இறங்குறாங்க. அவங்க எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா எல்லாருமே என்ன ஆயிருப்போன்னு நடுங்கிறாங்க. டிரைவர் மட்டும் ஓடி வந்து முருகேசனை கையை பிடிச்சி, நீங்கள் இல்லை என்றால் இன்று நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறாரு. அடுத்த நாள் முழு சிட்டியே முருகேசனை பற்றி தான் பேச ஆரம்பிக்குது. நேற்று வரை கேலி செஞ்சவங்க எல்லாரும் இன்னைக்கு மரியாதையோட தலை குனிகிறாங்க, அவருக்கு தலை வணங்குறாங்க. செய்தித்தாள்கள் வருது, டிவி சேனல்கள் வருது. எல்லாரும் வீரபுரத்தை பற்றியும் வீரபுரத்தோட ஹீரோ இவர் தான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்துகிறாங்க. அப்போ ஒரு உண்மை தெரிய வருது. பல மாதங்களாகவே அந்த பாலம் பழுதடைஞ்சு தான் இருந்திருக்கு. ஆனால் முருகேசன் அதை பற்றி கடிதம் எழுதியும் யாருமே அதை பற்றி கவனிக்கவே இல்லை, கண்டுக்கவும் இல்லை. அவங்க பணத்தை மட்டுமே பார்த்துருந்துருக்காங்க, வேலையை பார்க்கல. இந்த செய்தி வெளியானதும் அந்த அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்படுறாங்க. முருகேசனுக்கு விருது வழங்கப்படுது. ஆனால் விருது வழங்கும் போது அவர் சொன்ன வார்த்தை அங்கே இருந்த அனைவருமே அமைதியாக்கியது. நான் பெரிய காரியம் எதுவும் செய்யல, என் வேலையை மட்டும்தான் நேர்மையா செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்த சிறுவனுக்கு இந்த வார்த்தை கேட்டோன்னா கண்களில் நீர் வருது. அவன் அன்றே முடிவு செய்தான், எந்த வேலை செய்தாலும் நேர்மையாக செய்ய வேண்டும் அப்படின்னு. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த வேலையாக இருந்தாலும் அது நேர்மையாக செயல்பட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.